சிந்தனைத்தளம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அருண் நாராயணன் அண்ட் சிஜோ செபாஸ்டியன் தயாரிப்பில் ஜிஸ் ஜோ இயக்கத்தில் பிஜு மேனன் அண்டு ஆசிஃப் அலி இவோட நடிப்பில் இந்த வருஷம் மே மாதம் கடைசியில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன தலபன் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மலையாளத்தில் தியேட்டரில் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் இது. இந்த படத்தோட கதைக்கொரு என்னென்னா, தன் மகனின் இழப்பிற்கு தன் மேலதிகாரி தான் காரணம் என நினைத்து அவரை திட்டம் தீட்டி ஒரு கொலைப்பழியில் சிக்க வைக்கிறார் சக போலீஸ்காரர். அந்த கொலைப்பழியிலிருந்து அந்த மேலதிகாரி தப்பித்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. அந்த மேலதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜு மேனன். ஒரு சின்ன டவுனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு நேர்மையான ஆள் மட்டும் கிடையாது, ஒரு கரடு முரடான எப்படி சொல்ல போனால் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். அதனாலே என்ன பண்ணுறாரு, தன்னோட ஸ்டேஷனுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய பகையை சம்பாதிச்சுக்கிறார். அடுத்து இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி. ஆசிஃப் அலியும் ஒரு நேர்மையான போலீஸ்காரர். நேர்மை அப்படின்னா இவர் நம்ம பிஜு மேனன் மாதிரி ஒரு கரடு முரடான அசமி கிடையாது, ரொம்ப சட்டிலாக அமைதியான ஆள். ஆனால் தீர்க்கமாக பேசுவார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவார். இப்படி பேசுகிறதுனாலேயே இவர் பணிக்கு சேர்ந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே 5 ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆளாயிடுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 3 மாதம் 2 மாதம் இருந்துகிட்டே வராரு. அப்படி கடைசியாக இவர் சேர்கிற இடம் பிஜு மேனனோட ஸ்டேஷன்லேயே அவர் கீழே எஸ்ஐயாக ஜாயின் பண்ணுறாரு. இவர் எப்படிப்பட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபுட்டி எஸ்பி கிட்டேயே ரொம்ப துணிச்சலாக பேசுவார், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இவருக்கும் பிஜு மேனனுக்கும் அவர் பணியில் சேர்ந்த முதல் நாள்லேருந்தே மோதல் முட்டிக்கும். அது அப்படியே என்ன சின்னதாக ஈகோ கிளாஷாக டெவலப் ஆகும். மறுபடியும் ஒரு ஐயப்பனும் கோஷியும் மாதிரி படமா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப என்ன ஆகுது, பிஜு மேனன் ஒரு கட்டத்தில் ஒரு கொலைப்பழியில் சிக்கிக்கிறாரு. அதை விசாரிக்கிற அதிகாரியாக சப் இன்ஸ்பெக்டரான ஆசிஃப் அலியவே நியமிக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே இந்த ஈகோ கிளாஷ் ஒரு அதிகார மோதலாக மாறும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அப்படியே படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக சேஞ்ச் ஆகும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கங்கே சின்ன ட்விஸ்ட்டு விதைச்சிக்கிட்டே வருவார் டைரக்டர். ஸ்க்ரீன்ட்டு அவ்வளோ கச்சிதமாக எழுதியிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் செல்ஃபோனை தூரம் தள்ளி வச்சுருங்க, இல்லைனா சைலண்டில் வச்சுருங்க. செல்ஃபோனை பார்த்துட்டோ இல்லை பக்கத்தில் யார்கிட்டையாவது பேசிட்டோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர காட்சிகளில் வர ட்விஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுபோக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாமல் போயிடும், யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்பிங்காக வச்சுருக்காங்க சீன்ஸை. இந்த படத்தில் ப்ளஸ் நிறையா இருந்தாலும் சில மைனஸ் அவங்க தவிர்த்திருக்கலாம், கவனமாக தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலுவில்லாத சண்டை காட்சி. இப்படி கிரிப்பிங்காக இருக்கிற ஒரு படத்துக்கு, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு சண்டை காட்சிகள் எப்படி வலுவாக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அதுதான் மிஸ்ஸிங். சண்டை போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒரு தேமையான தான் இருக்கே தவிர்த்து ஒரு பெரிய ஈர்ப்பு வரலை. இந்த படத்தில் ரெண்டாவது பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லாஜிக் மிஸ்மேட்ச் காட்சிகள் தான். டவுனுக்குள்ளே ஒரு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது, காட்டுப்பகுதியில் மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதை தவிர்த்திருக்கலாம், இதை வேறு வகையாக கையாண்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோதான். பெரிய ஒரு மைனஸ் அப்படிங்கிறது படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த படமே ப்ளஸ்ஸு தான். இந்த படத்தோட முதல் பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே. ஆனந்த் தேவர்கட் அண்ட் ஷரத் பரம்பாவூர் தான் திரைக்கதை. படம் ஆரம்பித்து முதல் ஒரு 15 நிமிஷத்துலேயே முதல் ஒரு கான்ஃப்ளிக்டை வச்சுருவாங்க. அடுத்து 15 நிமிஷம், அதாவது 30வது நிமிஷத்துக்குள்ளே பிரதானமான கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. நாம்ளும் அந்த கதையோடவே பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த தோய்வே தெரியாது. அடுத்து என்ன அப்படிங்கிறதே கொண்டு போயிடுவாங்க. இது என்ன மாதிரி படம், ஈகோ படமா இல்லை த்ரில்லர் படமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே எடுத்துகிட்டு போய் அடுத்த அந்த 30வது நிமிஷம் உங்களுக்கு கதை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ரெண்டாவது ஒரு பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தான். மிரட்டலான கேஸ்டிங். எப்படி அப்படின்னா, மெயின் ஹீரோ பிஜு மேனன், அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஐயப்பனும் கோஷியும் படத்தில் இதே போலீஸ்காரர் சட்டிலாக நடிச்சிருப்பார், ஆனால் கோபமாக இருப்பார். இந்த படத்தில் அதே கோபக்காரர் நேர்மையான ஆள், ஆனால் கரடு முரடாக இருப்பார். எப்படின்னா, தான் எடுக்கிற டிசிஷன் தான் ரைட்டு, நான் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பேன்,
அந்த மாதிரி ஆள். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆசிஃப் அலியும் இவரு சேர்ந்து சண்டை போகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் போச்சுடா இவர் அந்த ஈகோலேயே இருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டார். ஏய் நம்ம 2 பேரும் சேர்ந்து தாண்டா அதில் சிக்கிட்டு இருக்கோம், உன்னையும் சேர்த்து தான் சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் ஜூனியரை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கில் அவர் சொல்கிற அந்த டயலாக் வந்து உண்மையிலே அவர் தலைவன், அதாவது தலைவன் தான். அடுத்து 2வது பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பில் ஆசிஃப் அலி. ஒரு ஆர்ப்பரிக்கும் கடல், அந்த கடலுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும். ஆனால் வெளியில் நேர்மையாக தைரியமாக இருப்பார். அவரை பார்த்தாலே இப்படி தாண்ட ஒரு போலீஸ்காரன் இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, தன் கடமை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஒரு கட்டத்தில் தன் மேலதிகாரியோட கொலைப்பழிக்கு இவர் விசாரணை அதிகாரியாக வர்றப்போ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், போச்சுரா பிஜு மேனன் சிக்கினார், எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட ஒரு எடுத்தறிஞ்சு தானே பேசிகிட்டு இருந்தார், போட்டு செய்ய போகிறாரு இவரை அப்படின்னு நினைப்போம். கிடையாது. அவர் என்னதான் இவர்கிட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாலும் இவர் கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். தான் ஒரு நேர்மையான ஆஃபீஸருங்கிறத அங்கங்கே காட்டிகிட்டே இருப்பார். அவர் எந்த வகையிலும் ஒரு ஜட்ஜ்மெண்டலாக இருக்க மாட்டார். தன் மேலதிகாரி குற்றம் செஞ்சுருப்பார் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டலாகவே இருக்க மாட்டார். விசாரணையை நேர்மையாக தொடங்குவார். ஒரு கட்டத்தில் அவரோட நடிப்பு எப்படி அப்படின்னா, ஒரு நிரபராதியை போட்டு அடின்னு அடிப்பாங்க, சந்தேகத்தின் பேரில் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் லாடம் கட்டுவாங்க. இவர் விஷயம் தெரிஞ்சு ஜீப்பை விட்டு இறங்கி ஓடி வருவார், பதட்டத்தில் வருவார், அப்போ ஆக்ரோஷமாக பேசுவார். அப்போ அந்த நடிப்பு பார்க்கணும், ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். பிஜு மேனனும் சரி ஆசிஃப் அலியும் சரி போட்டு நடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துணை நடிகர்கள் மியா ஜார்ஜ், அனுஸ்ரீ, அப்புறம் திலீப் போத்தன், இவங்கெல்லாம் அவங்களோட கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லன். அவர் ஒரு சக போலீஸ்காரர் தான். நம்மளே எப்படி நினைப்போம் ஒரு வில்லன் அப்படின்னு. இப்போ ஒரு நார்மலான படத்தில் வில்லன் வீட்டில் ஒரு இழப்பு நடக்குதுன்னா நமக்கு எப்படி காட்டுவாங்க, டக்குன்னு அவங்க யாரோ தகச்சு போய் நிற்பாங்க, உடனே அந்த பிரச்சனையை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அழுகிற மாதிரியோ இல்லை ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது திரைக்கதை பக்காவாக எடுத்துருக்கிறதுனால எடிட்டிங்கும் நல்லா வந்து அமைஞ்சிருக்கும். தன் மகன் பிணமாக தொங்கிட்டு இருக்கிறப்போ அதை காட்ட மாட்டாங்க. அந்த வில்லன் முதல்ல கதவை தட்டுவார், ஜன்னலை பார்ப்பார், ஜன்னலை பார்த்த உடனே ஒரு தாங்க முடியாது அழுவார், அப்படியே நெஞ்சு வெடிச்சு அழுகிற மாதிரி, அப்படி ஒரு ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் அவர் கதவை தட்டிட்டு அவர் உள்ளே வருவார், அந்த பிணத்தில் இருந்து நமக்கு அப்படியே அவரை காட்டுவாங்க. அப்படியே ஒரு துடிச்சு போய் அழுவார். இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலையை அவர் மறைக்கணும், இது அக்கம் பக்கத்தில் கேட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இமிடியேட்டாக என்ன பண்ணுவார், அதை மூடி மறைக்கணும். அப்பயும் அழுக வரும். ஆனால் அந்த முதல்ல வெடித்து அழுகிறார் இல்லையா, அந்த மாதிரி அழாமல் சத்தமே வராமல் அழுவார். அப்படின்னு நடிச்சிருப்பார். அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வில்லனோட நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருக்கு கொஞ்சம்தான் இடம் ஸ்பேஸு, ஆனால் கிடைக்கிற அந்த கேப்பில் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்லேயும் அந்த மேலதிகாரிகிட்ட கெஞ்சறதாகட்டும், அவர் ஒத்துக்கலைன்னு உடனே அந்த சீனில் ஆக்ரோஷமாக இருப்பார், தன் மகனையை தண்டிப்பார். அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான காட்சி. அது கண்டிப்பாக அந்த வில்லனை ரசிக்காமல் இருக்க முடியாது. நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே. இந்த படத்துக்கு அடுத்து ஒரு ப்ளஸ் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபியை கண்டிப்பாக சொல்லணும். ஒளிப்பதிவு சரண் வேலாயுதன் நினைக்கிறேன். ஒரு 2 காட்சி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஒரு கட்டத்தில் ஆசிஃப் அலி கதவை திறந்துக்கிட்டு மாடிப்படி ஏறி வரணும். கேமரா எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாருன்னா, அவர் கதவு திறக்கிறப்ப அவருக்கு டாப் ஆங்கிளில் கேமரா இருக்கும், அப்படியே அவர் வர 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 அந்த மாடிப்படியை சுற்றி மேலே வரும் கேமரா, அப்படியே மேலேருந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து முடியும். அப்படி ரசிக்கலாம். அந்த காட்சிக்குள்ளேயே நம்மளை உள்ளே எடுத்துன்னு போயிடுவார். 2வது, அவருக்கு லைட்டெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்கோப் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார், ஒரு சோடியம் பேப்பர் லைட்டு, அவ்வளோதான். ஒரு காட்டுப்பகுதி தெருவில் ஒரு சோடியம் பேப்பர் லைட் இருக்கும், அதுக்கு கீழே காரை நிறுத்திட்டு லாங் ஷாட்டு, வைடு, அந்தின்னு ஒரு க்ளோஸு, இதை வச்சு ஒரு காட்சியை முடிச்சிருப்பார். அழகாக அந்த மூடை நமக்கு கன்வே பண்ணிடுவார். இதுக்கு நினச்சா ரொம்ப க்ளோஸில் 2-3 லைட்டை வச்சு எடுத்துருக்கலாம். செலவு செய்கிறதுக்கு இடம் இருந்தும்
செலவு செய்யாமல் அந்த ஒரு தெரு விளக்கிலேயே அந்த ஒரு காட்சி முடிச்சிருப்பார். அதெல்லாம் பிரில்லியன்ட் ஒர்க்கு. கண்டிப்பாக ஒளிப்பதிவாளரை பாராட்டியே ஆகணும். அடுத்து ஒரு ப்ளஸ் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் திலீப். சில இடத்துலலாம் சட்டலாக இருக்கும் மியூசிக்கு, சில இடத்துல ஹைப் கொடுத்துருப்பாரு, நல்லா ரசிகரமாக இருக்கும். ஒரே ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில், இந்த சிச்சுவேஷனல் சாங் மாதிரி வரும், ரொம்ப நல்லாயிருக்கு. எடிட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா எடிட்டிங் தான். உதாரணத்துக்கு கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட்டிங் காட்சி, அதாவது 2 பக்கம் ஃபைட் நடக்கும். இதை தனித்தனியாக காட்டியோ இல்லை ஒரு பக்கம் ஃபுல்லாக காட்டி இன்னொரு ஃபைட்டை ஃபுல்லாக காட்டி கடைசியில் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு லேக் ஆகிருக்கும். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக லேக் ஆகிருக்க வேண்டிய இடம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கட் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா நமக்கு என்கேஜிங்காக கிரிப்பிங்காக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். சமீபத்தில் வந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லேயே இதுதான் சிறப்பான படம்னு நிச்சயமாக சொல்லலாம். சோனி லிவில் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு வயலன்ஸோ ஆபாசமான காட்சிகளோ நிச்சயம் இந்த படத்தில் கிடையாது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் வணக்கத்துடன் விடைபெறுவது உங்கள் ஹரிராவ்.